ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் ரொம்பவே ஆர்வமாக இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுகிட்டே இருந்த ஒரு சீரீஸ் தான் ஜென் பை தி சீரீஸ். இந்த சீரீஸ் நான் சீசன் 2 லவ் பை சான்ஸோட சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணும்போதே பேரலாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் டைம் இல்லாத ஒரு ரீசனால் இதை அப்லோட் பண்ண முடியாமல் அப்படி டிலே ஆகிட்டே இருந்தது கண்டினியூவாக. ஸோ இப்போ இந்த சீரீஸை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரீஸ் பிஎல் வேர்ல்டில் கொஞ்சம் ஃபேமஸான சீரீஸ், நிறைய பேரோட ஃபேவரட். எனக்கும் இந்த சீரீஸ் கொஞ்சம் ஃபேவரட்டான சீரீஸ் தான். ஸோ வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீரீஸோட எபிசோட் 1 ஸ்டார்டிங்லேயே 3 பேர் கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறத காட்டுறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து கடகடன்னு போய் அவனோட ஃபோன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. 3 பேரும் யூனிவர்சிட்டிக்கு ரெடி ஆகிறத காட்டுறாங்க. 3 பேரும் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஒருத்தன் சயின்ஸ், ஒருத்தன் இன்ஜினியரிங், ஒருத்தன் வந்து ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் நடுவில் ஒரு கேர்ளும் காட்டுறாங்க. அந்த கேர்ள் வந்து ஃபுல்லாக லிப்ஸ்டிக்லாம் போட்டு வேறு லெவலில் ரெடி ஆக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் ஒரு பையன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து காரில் ஏறி அவன் யூனிவர்சிட்டி கிளம்புறான். அப்படி கிளம்பும்போது அங்கே ஹைஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பையன், ஒழுங்காக யூனிஃபார்ம் கூட பண்ணாத ஒரு பையன் வந்து அவன் கூட காரில் ஏறிக்கிறான். கை ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் காரில் ஏறி சாப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட இவனோட யூனிவர்சிட்டியில் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கா, நானும் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கு, காதிலே வாங்கல. அந்த ஹைஸ்கூல் பையன் வந்து, ஆமாம் கண்டிப்பாக உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அதனால தான் நீ என்கிட்டலாம் பேச மாட்டேங்கிற, பேசாமல் காட்டுறா, எனக்கும் காட்டுறா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் காதிலே வாங்கின பாடே இல்லை. நீ வேலையை பாருன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கான். சும்மா மாதம் அவன் கார்லேருந்து இறங்கிட்டு அவன் அங்கேருந்து அந்த ஹைஸ்கூல் பையன்கிட்ட பார்த்து திரும்பி பேசுகிறான். ஒழுங்காக போய் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இந்த பையனோட பேர் வந்து யூ. இவனுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து பொக்கே கொடுத்து இன்வைட் பண்ணுறாங்க. பொக்கே கொடுக்குறவனோட பேர் வந்து ஃபா. ஆக்சுவலாக வந்து இவங்க 2 பேரையும் பார்த்தவொடனே அங்கே 2 பொண்ணுங்க வந்து பாரு, இவங்க 2 பேரும் செம்ம பேராக இருக்காங்க, செம்ம க்யூட், ஒருத்தன் வந்து ஏஞ்சல் மாதிரி இருக்கான், ஒருத்தன் க்யூட்டாக சாமிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிவிட்டு இவங்க கண்டிப்பாக பாய் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் நடந்து வந்துட்டுருக்கான். இந்த பையனோட பேர் மார்க். இவனை பார்த்தவொடனே எல்லா பொண்ணுங்களும் சும்மா டமால் டிமான்னு கீழே விழுந்துருவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன். எல்லா சீனியர்ஸும் என்னை பார்த்தோன்னே இவனை கரெக்ட் பண்ண கியூவில் நின்னா ப்ளூட்டோ பிளான்ட் வரைக்கும் நிற்கிறோம் போல இருக்கேடா அப்படின்ற அளவுக்கு இவன் செம்ம ஹேண்ட்ஸம். அப்படி இவனை சும்மா சொல்லக்கூடாது, சும்மா வேறு லெவலில் சும்மா பார்க்கவே ஃப்ரீக்காக தான் இருக்கான். அப்படியே வந்து உட்காந்துக்குவோம். அவங்க கூட 2 சீனியர்ஸ் வந்து உட்காடுறாங்க. அந்த சீனியர்ஸ் 2 பேரும் வந்து இவனை பார்த்தோன்னே, ஒருத்தன் பேர் வந்து ஜாக், ஒருத்தன் பேர் வந்து ஜூ. இவனுங்க 2 பேரும் வந்தோடனே பயங்கரமான சேரப் பண்ணுறானுங்க. நல்ல வேலைடா நீ வந்தது எவ்வளோ பெனிஃபிட்டாக போச்சு, 2 வருஷம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே ஆன்சர் பேச வாங்கிட்டு இருந்தானுங்க, நல்லபடியாக காப்பாற்றிட்ட மானத்தை அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி நிறைய பொண்ணுங்க உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுவாங்க, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட ஹெல்ப் கேளு, நாங்களும் பண்ணி கொடுக்குறோம் சிறப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பையன் வந்து, இல்லை அதெல்லாம் தேவையே படாது, நான்லாம் மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே, அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் என்கிட்ட சொல்லிடா, நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இன்னும் எனக்கு ஆப்டான ஒருத்தரை இது வரைக்கும் நான் பார்த்தேன்னா அப்போ கண்டிப்பாக ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பேசிக்கிட்டு இருக்கான். இந்த கான்வர்சேஷன் நல்லா தான் போய்கிட்டுருக்கு. இந்த பையனை பார்க்கறதுக்கு சும்மா சூப்பராக தான் இருக்கான். சும்மா வேறு லெவலில் மாசான ரியாக்ஷன்லாம் கொடுக்குறான். நெக்ஸ்ட் சீனில் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு லேடி டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட யூ வழக்கம் போல் கிளாஸ்க்கு ரொம்பவே லேட்டாக வரும். வந்தோடனே அந்த ப்ரொஃபஸர் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது, சரி அவனாம் சாரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்படி போகும்போது அந்த ப்ரொஃபஸர் அவனை ஸ்டாப் பண்ணி, உன் கையில் இருக்க கிளாஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ப்ரொஃபஸராக இருக்காங்க, நான் படிக்கும்போதில் இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லைங்க, லேட்டாக வந்தால் வாசலே நிற்க வச்சு கழுவு ஊற்றுவாங்க. அவனோட சீட்டில் உட்கார மார்க் வைப்பாங்க. அவனை பார்த்தோன்னே, என்னடா வரும்போதே எனக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ண பொக்கேவோடு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, பரவாயில்லடா ஃபுல் ஃபார்மில் தான் இருக்கான், அவன் எப்பவுமே உன்னை ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, எனக்காக எதுவுமே கொண்டு வர மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறான். நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா, எனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, வந்து சரி வா உன்னை நைட் டின்னருக்கு ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாவாடா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது, ஆமாம் ஃபாதா சொன்னான், நீ வந்து அவனோட பிளேஸை நீ வாங்கியிருக்கல இப்போ, அதனால தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஆமாம் அப்போ நான் கண்டிப்பாக வருவோம், உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் கண்டிப்பாக வந்து உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, யார் சொன்னால் நம்ம 2 பேர் மட்டும் போகிறோம், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பையனை பற்றி இன்ட்ரோ பண்ணுறான். இன்ட்ரோ பண்ணுற இந்த பையனோட பேர் வந்து கிட். வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான பையன், ப்ளஸ் வந்து ரொம்பவே ஒரு எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுற, ஒரு நல்ல ஸ்டடீஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு பையன். கொடுத்த பில்டப்பில் நம்ம மார்க் ரொம்ப எக்ஸைட் ஆகி வந்து நம்ம கிட்ட பார்க்குறதுக்காக வேணும்னே அவங்ககிட்ட வம்பிழுக்கிறதுக்காக கிளம்பி வந்திருக்கான். மார்க் வந்து கிட்ட பார்த்தோன்னே சும்மா வேறு லெவலில் ஒரு ஸ்மைல் கொடுக்குறான். கொடுத்துட்டு 2 பேரும் அங்கேருந்து க்ராஸ் பண்ணி நடந்து போகிறாங்க. இவனை சுற்றியும் சரி கிட்ட சுற்றியும் சரி பயங்கரமான ஒரு ஃபேன் கிளப், எந்த நேரமும் அவனை சுற்றி ஒரு கேர்ள்ஸ் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே ஆப்போசிட்டில் நடந்து போகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ராஸ் பண்ணி நடந்து போகிறாங்க. அப்போ மார்க் இதை ரியலைஸ் பண்ணி அங்கேயே ஸ்டாப் ஆகுறான்.
மார்க் வந்து நம்ம கிட்ட வந்து ஹலோ கேட்டு இங்கே நில்லு நான் அவனை தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். கிட்ட திரும்பி பார்க்குறான். இவன் வந்து நான் தான் மார்க், நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ், நான் தான் இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது காலையில் நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கிட்ட நினச்சி பார்க்குறான். காலைல அவன் ஃபுட் சாப்பிடும்போது வந்து நம்ம மார்க் உள்ளே வரும்போது எல்லாம் கலர் பேப்பர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி அவனை இன்வைட் பண்ணுவாங்கள்ல, அதை ஃபீல் பண்ணி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். வந்து மார்னிங் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எனக்கு கிட்டுன்னு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இங்கே பாரு என்னை விட சின்ன குழந்தைய தெரியுறவங்க நான் கிட்டுன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். நீ ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். கிட் வந்து கோமா ஐடி கார்டை எடுத்து காட்டுறேன். காட்டிட்டு இங்கே பாரு நான் அவனோட சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து அவனோட ஐடி கார்டை காட்டுறான். கிட் வந்து இன்னொரு தடவை என்ன கிட்டுன்னு கூப்பிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மார்க் வந்து ஓகே எனக்கு புரிஞ்சு சும்மா உனக்கு கிண்டல் பண்ணலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே கிட் வந்து இன்னொரு தடவை இந்த வேலை பார்த்து தொலைச்சிருவோன்னு ஆல்ரெடி வந்து கிளம்பி போயிட்டான், லேட்டு, சரி நான் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம மார்க் வந்து இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாமா அப்படின்னு கேட்குறான். ஏன் உங்ககிட்ட கார் இல்லையாடா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு ரூட் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் கருணை காட்டுங்க ஜி அப்படின்னு சொல்கிறான். இவன் ஃபோனை வாங்கி கூகுள் மேப்ஸை போட்டு கொடுத்து இவ்வளோ தான் என்னால் கருணை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம வந்து மார்க்கும் கேட்ட ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு கூகுள் மேப்ஸ் போட்டு கொடுத்த நீ ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர, ஏன் தப்பான டர்னில் திரும்பிட்ட தானே, அதுக்கு தான் உன் நம்பரை கொடுன்னு சொன்னேன், நம்பரை கொடுத்துருந்தா நம்ம 2 பேரும் ஃபோனில் கரெக்டான ரூட் பார்த்து வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இவ கோமாய் இந்த மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணல ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி இங்கே பாரு இது ஒன்றும் புஷ் பண்ணுற டோரில் இது புல் பண்ணுற டோரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ உடச்சினா அப்புறம் நீ தான் பொறுப்பு அப்படின்னு வேறு அவனை கலாய்க்கிறான். அங்கேருந்து உள்ளே போகிறான். அங்கே ஆல்ரெடி அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் போய் உட்காந்தோடனே அவன் சீட்டில் உட்காரும்போது கேட்டு அது ஆல்ரெடி ரிசர்வ் சீட், நீ இந்த சீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லி மாற்றி உட்கார வச்சுட்டு இவன் போய் பக்கத்தில் போய் உட்காரான். உட்காந்தோடனே இவனுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறான் கேட் வந்து இங்கே பாரு நீ உன் வேலையை பாரு, எனக்கு நீ சாப்பாடு சர்வ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இவன் அவன் பிளேட்டை தூக்கி காட்டுறான். இவனும் அவனுக்கு சர்வ் பண்ண மாட்டேங்கிறான். எடுத்து பவுலை கீழே வச்சிடுறான். ஸோ இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போதையும் வந்து லிவர் பீஸ் எடுத்து சாப்பிட்றான். உனக்கு லிவர்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவனே அவனுக்கு சர்வ் பண்ணுறான். சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் வந்து அதை தொடாமல் ஓரமாக எடுத்து வச்சிடுறான். எடுத்து வச்சுட்டு அவன் வந்து பயங்கரமாக எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி உனக்கு இது வேண்டாம்னா ஆனியன் வேணுமா, ஆக்சுவலாக ஆனியன்றதுக்கு இதுக்கு வேறு ஒரு மீனிங் வேறு இருக்குது போல இருக்குது, இதுக்கு எனக்கும் தெரியாது. ஸோ மார்க் வந்து சாரிடா ஐயோ உன்னை வந்து நான் டேக் கேர் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எக் எடுத்து வைக்கிறான். அப்போ மார்க்கெட் கிட்ட அவனுக்கு ஒன்று வேணுமா, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் வழக்கம் போல் பயங்கரமாக கடுப்பாயிடுறான். உன் வேலையை மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது வெயிட்ரஸ் வந்து எங்கள் ஆர்டர் எடுக்க வராங்க. இவங்க வந்து ட்ரா ஜூஸ் கொடுங்க, லாங்டன் ஜூஸ் கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக எதோ கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த வெயிட்ரஸ் வந்து அதெல்லாம் இப்போ எங்கிட்ட ஸ்டாக் இல்லை, எங்களோட மெனுவில் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்புறம் வந்து கோகனட் வாட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் எல்டர்ஸ் கூட எங்கள் மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே வரான். பார்த்தோன்னே வந்து இவங்க 2 பேரையும் நீ வந்ததான் இந்த சண்டே இவனுக்கு ஓய்வானுங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அவங்ககிட்ட போட்டு கொடுக்குறான். ஆனாலும் மார்க்குக்கு ரொம்பவே கொழுப்பு. அவன் வந்து கிட்டோட பேஷன்ஸை ரொம்பவே டச் பண்ணி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணி பார்க்குறான். அவனை பயங்கரமாக வெறுப்பேற்றுறான். நெக்ஸ்ட் சீன் நீங்கள் மார்க்கை வந்து ரெஸ்ட் ரூமில் பார்த்துக்கிறாங்க. சரி நீ இன்னைக்கு ரூமுக்கு போறியா இல்லைனா உன்னுடைய வீட்டுக்கு போறியாடா அப்படின்னு கேட்கும்போது நான் என் டாமுக்கு போகிறேன், அவ்வளோ தூரம் ட்ரை பண்ண வேணாம்ல, அதனால தான் நான் என் டாமுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நீ ஏன் பேசாமல் அவனோட ரூம்லேயும் ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தான் ரூம் இருக்கேன், நான் ஏன்டா அவன் கூட ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்படி கேட்கும்போது மார்க் வந்து பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் இவ்வளோ நல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, இன்னுமே உங்களுக்குள்ள ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கோர்த்து விட்டு அவனை கலாய்க்கிறான். நான் எனக்கு பாவம் நினச்சா பயங்கர பெருமையாக இருக்குது அப்படின்னு வேற சொல்கிறான். இவன் வந்து எனக்கு பாவம் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். இவனுங்க நம்பிக்கையில் தீய வச்சு கொழு மார்க் ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளில வராங்க. அப்போ வந்து அவன்கிட்ட தயவு செஞ்சு கிட்ட வம்பிழுக்காதரா, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா, நீ வாட்டுக்கு வம்பிழுத்தனா என் வாழ்க்கை நாசமாக போய்ட்டுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லும்போது வந்து சரி வாங்க பேர் பாவன்ட்டா, நீ கிளம்பு நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க அங்கேருந்து டாட்டா சொல்லிட்டு கிளம்பி போன பிறகு அவன் சொல்கிறான் சாரிடா நான் அவனுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன்கிட்ட வம்பிழுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்குது. இவன் தான் வந்து ஒரு ஹேண்ட்ஸம் ஃபேஸ் ஆச்சு. ஸோ எல்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து எல்லாம் ரெஸ்ட் பிரேக் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த ப்ராடக்டோடைய மெயின் ஸ்பான்சரே வந்து யூவோட டேடி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே 2 சீனியர்ஸ் வராங்க. நமக்கு வர சீனியர்ஸ்க்கு நம்ம எல்லோரும் விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீனியரும் சேர்ந்து அந்த ஆரஞ்சு கலர் சக்கப்பட்ட பையனுக்கு விஷ் பண்ணுறாங்க. அந்த ஆரஞ்சு கலர் சக்கப்பட்ட பையன் வந்து நான் மார்க்குக்கு சும்மா டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து தொடச்சி விட்றது மட்டும் இல்லாமல் சூப்பராக அவங்ககிட்ட ஃப்ளர்ட்டிங்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் யூனிவர்சிட்டிடா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறானுங்க.
நெக்ஸ்ட் சீனில் யூ வந்து ஃபோனில் உட்காந்து எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது மார்க் அங்கே வர. சரி என்னடா பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, டேய் நீ நேற்று நைட்டு பேசினதுலேருந்து எனக்கு தூக்கமே வரலடா, நீ பேசினது யோசிச்சு யோசிச்சு எனக்கு நைட்டெல்லாம் என் தூக்கமே போச்சுடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். மார்க் அந்த ஃபோனை வாங்கிட்டு, இதெல்லாம் எதுக்குடா பார்க்குறேன், இதெல்லாம் சச்ச யூஸ்லெஸ் திங்ஸ்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவன் ஷோல்டரில் கையை போட்டு வேறு லெவலில் சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். மார்க் வந்து ஈயோட ஷோல்டரில் கையை போட்டிருக்கான். அப்போ வந்து ஈயோ வந்து என்னை விடுறா மார்க் அப்படின்னு சொல்கிறான். யார் மார்க், நான் ஃபாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன ஃபாவா நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவன் ட்ரைனிங் கொடுக்குறானா. ஸோ இங்கே பாரு, இவ்வளோ நேரம் நீ ஃபோனில் படித்தனா வெறும் தியரி தான், என்கிட்ட வா உனக்கு ப்ராக்டிகல்ஸே சொல்லி கொடுக்குற ஸ்ட்ரெயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டே அவன் ஷோல்டரில் கையை போட்டுகிட்டே அவனை கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட போகிறான். இவன் இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட கிட் கரெக்டாக அங்கே வரான். டே இதெல்லாம் ஆக்டிவிட்டி ரூம்டா, என்னடா வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரையும் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். யூ வந்து சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக கிட்ட இது நீங்கள் பார்த்ததெல்லாம் உண்மை இல்லை, சும்மா அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கிட் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரியல, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மார்க் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கா அப்படின்னா என்ன அப்படின்றவன் நக்கலாக கேட்குறான். நான் வச்சுக்கிறேன்டா மகனே பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைடாக போனேன், இதை அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். வழக்கம் போல் மார்க் போகாதடா ஒரு நிமிஷம் நில்றான்னு சொல்லி அங்கேயே கத்திக்கிட்டு இருக்கான். யூ வந்து டேய் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அடல்ட் விஷயத்தை அடல்ட் மாதிரி நடந்துக்கூட, குழந்த மாதிரி நடந்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அது மட்டும் இல்லை, போகும்போது சொல்லிட்டு போகிறான், கூட இன்றைக்கே முடிச்சிடுடா, இனிமேல் நீ வர்ஜினாக இருந்த அவ்வளோதான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேற்றிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். மார்க் வந்து கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். இது என்ன ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, நீயே படித்து தெரிஞ்சுக்கூடா, அப்படிலாம் உன்னோட சீனியர்கிட்ட போய் கேளு, நீ ஒன்று என்னோட ஃபேக்கல்ட்டி ஜூனியர் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ரெட் கலர் பிரிட்ஜ் வருது. அந்த பிரிட்ஜை பார்த்தோன்னே இதை கண்டிப்பாக நீ கிராஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த பிரிட்ஜை வந்து கிராஜுவேட் ஆனவங்க மட்டும் தான் கிராஸ் பண்ணுவாங்க, அப்படியே நீ கிராஸ் பண்ணோம்னா நீ எப்பயுமே கிராஜுவேட் ஆக மாட்டே அப்படின்னு சொல்லி ஒரு மித்து இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கேர்ள் வரா. மார்க்கும் கிட்ட வேறு பக்கமாக போகிறதுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு கேர்ள் வந்து மார்க்கை ஸ்டாப் பண்ணுறா. மார்க் நீ தானே மார்க், நம்ம 2 பேரும் கெமிக்கல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றா படித்தோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மார்க்கு தான் ஆமாம் எனக்கும் ஞாபகம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து இங்கே தான் படிக்கிறேன், நானும் இங்கே வந்து மெடிசன் ஃபேக்கல்ட்டியில் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, கிட் கூட நீ அங்கே தானே படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறேன். அப்போ கிட் அங்கே இல்லை. ஸோ அப்போ அந்த கேர்ள் வந்து இப்போ கிட்ட தேடுறியா, கிட் இப்போ தான் வந்து போனான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் காஃபிக்கு அவனை ஆஃபர் பண்ணுறான். அவனை ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஒரு காஃபி ஷாப்பில் காட்டுறாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு பையன் உள்ளே வரான். அப்போ வந்து ஒருத்தன் கதவை திறந்து அவன் மண்டையிலே சும்மா டங்குன்னு இடிச்சிடுறான். அவனை செம்மையாக அடி வாங்குறான். அங்கேருந்து ஒரு பையன் வரான். வந்து அவனோட தலையை தடவி பார்க்குறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது சீலில் ஒன்றும் ஆகலை, சின்னதாக ரெட் கலரில் வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறான். சொல்லிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பையன் குறுக்கால வந்து பேப்பரை விடுறான். இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு நான் இங்கே நின்று வாசலே பார்த்துட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்டோடனே சரி வாங்க எல்லாம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து உள்ளே போகிறானுங்க. அங்கே வந்து நம்மளோட மார்க் வந்து அந்த பொண்ணு கூட உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கான். அப்போ அவனை பார்த்தோன்னே சாண்ட் அப்படின்னு கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே அந்த பையன் வந்து எப்படி இருக்க, நீ வந்து பாரு யூவை விட நல்லா வளர்ந்துட்ட, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குற அப்படின்னு சொல்லி மார்க் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். இன்டர்ன்ஷிப்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னோட ஃப்ரெண்ட் தாய், அடி வாங்கினால அந்த பையனோட பேர் வந்து தாய், அந்த ஹெல்ப் பண்ண வருவானா அவனோட பேர் சான். ஸோ இவனுக்கு 2 பேருமே சான். ஸோ இவனுக்கு 2 பேர் நேமே கூப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு நேம் வச்சுருக்கானுங்க. ஸோ இவன் வந்து சரி நாங்கள் இன்டர்ன்ஷிப் வேலையை பார்க்குறோம், நீ இப்போ ஃப்ளோட் பண்ணுற வேலையை கண்டினியூ பண்ணி, யார்டா ஃப்ளோட் பண்ணுறா கொன்றும் ஓடிடு அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி அங்கேருந்து அனுப்பி விடுறான். மார்க்கும் அந்த கேர்ளும் பேசிவிட்டு அங்கேருந்து யூனிவர்சிட்டிக்கு வராங்க. யூனிவர்சிட்டிக்கு வரும்போது அந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்குல்ல, நம்ம இன்னொரு தடவை போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேர்ளும் கேட்குறேன். இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி, நீ இவ்வளோ தடவை நான் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நம்ம அடிக்கடி இனிமேல் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்மளோட கிட் அங்கே வரான். கிட் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடும். நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவனை வெறுப்பதுக்காக அவன் பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். நின்றுக்கிட்டே இங்கே பாரு, ஒருத்தவங்க வந்து 2 தடவை ஒரே வாட்டி மீட் பண்ணாலும் அதுதான் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டு அங்கேருந்து கடுப்பாய் லெஃப்ட் வந்தோடனே ஏறி அங்கேருந்து போயிடுறான். மார்க்கும் கொடுன்னு அவன் பின்னாடியே போய் லிஃப்ட்டில் ஏறிக்கிறான். லிஃப்ட்டில் ஏறி போனோடனே நீ செம்ம க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே, பாரு உனக்கு பிம்பிள்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். சச்ச க்யூட்டி ஃபெல்லோடா நீ அப்படின்னு சொல்கிறான். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது மட்டும் இல்லை பாரு, நீ மொத்தமே என் ஷோல்டர் வயது தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் குள்ளமாக இருக்கேன்னு கலாய்க்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நான் குள்ளமாக இருந்தால் அதை நீ சொல்ல தேவையில்ல, அதை சொல்கிற ரைட்ஸ் உனக்கு இல்லை அப்படின்னு மறுபடியும் நீ சொன்னால் அதை திருப்பி வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே இவன் போய் அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனை செவத்துக்கிட்ட அந்த லிஃப்ட்டில் ஓரமாக தள்ளி வச்சு பேசுகிறான். அவனோட லெஃப்ட்டோட கார்னரில் தள்ளி வச்சுட்டு அவனோட கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு, நீ சொன்னதான்ப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இருந்தாலும் டிம்பிள் ரொம்ப க்யூட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். லிஃப்ட் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. லெஃப்ட் ஓப்பன் உடனே பிடிச்சி பின்னாடி வழியாக வெளியில் தள்ளி விட்டுடுறான். தள்ளி விட்டு வாட்டர் பாட்டிலில் தூக்கி வீசி, மரியாதையாக இன்னொரு தடவை மூஞ்சி என்கிட்ட காட்டினா கொன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறான் அங்கேருந்து.
அவன் வந்து யூக்கு அதை மெசேஜ் பண்ணி சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து இங்கே வந்து மார்க் உட்காந்துருக்கான். கிட் வந்து ஒரு ஃபுல் லெக்சர் காப்பி கொண்டு வந்து வேணுன்றதை ஃபோட்டோ காப்பி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறான். இப்படியே தினமும் வந்து அவனை பார்க்கறதுக்காக வரான். வந்து கிட் வந்து அவனை பார்த்து பார்த்து ஓடி ஓடி ஓடிடுறான். வழக்கமாக சீனியரை பார்த்தா ஜூனியர் ஓடுவாங்க. இங்கே அப்படியே உல்ட்டாவாக நடக்குது. ஜூனியரை பார்த்து சீனியர் ஓடிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் வந்து அந்த கேர்ள் கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அதை வந்து கிட் பார்த்துட்டு போகிறான். இவனும் தினமும் அவனுக்காகவே அந்த லொக்கேஷனை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். தினமும் இது ஒரு வாய்க்கா வரப்பு தகராறு போய்கிட்டு இருக்கு. மார்க்கும் இவன் ரூமில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ யூ வந்து அந்த வாட்டர் பாட்டில் எடுக்கிறான். அந்த வாட்டர் பாட்டில் வந்து கிட் வந்து அவங்ககிட்ட தூக்கி போடுவாங்க. அந்த வாட்டர் பாட்டில் அதை எடுக்க யூ வரும்போது அவள் எடுக்க விடாமல் தடுத்து தூக்கி அங்கே ஓரமாக வச்சுக்கிறான். எனக்கு இப்போ தாண்டா புரியுது நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொன்னான், எப்போ பார்த்தாலும் அவங்க பில்டிங் வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கியாமே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது, நீ அவ்வளோ சீரியஸாக இருக்கியா கிட் மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா அப்போ இவ்வளோ நாளாக நான் பண்ணது மொத்தம் விளையாட்டுத்தனமாக பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கியாடா, எவ்வளோ நாளாக நான் அவனை பார்க்கக்கூடாது, என்ன நான் டைவர்ட் பண்ணாலும் அது மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடுதுடா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஆனால் அந்த கிட் பையன் நான் என்ன பண்ணாலும் கேர் பண்ணவே மாட்டேன்டா, அந்த ஃபேக்கல்ட்டியில் போகிற நாயால் கூட நான் மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கான். மார்க் வந்து புலம்பிகிட்டே இருக்க யூ வந்து இங்கே பாருடா, இப்போ மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இதில் ஃபேக்கல்ட்டியில் எல்லாருக்கும் எக்ஸாம் டைம்டா, மார்க் மாதிரி படிக்கிற பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிட்டுருக்காக அவங்கெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை பண்ணு, ஃப்ரைடே வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குற. மார்க் வந்து ஐயோ வெறுப்பேற்றுற மாதிரி, சரி அப்போ அவங்க எல்லாம் பிஸினா நீ என்னடா ஆச்சு, நான் சொன்னதெல்லாம் செஞ்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். சொல்லுடா அப்போ நீ செஞ்சுட்டு தானே, அப்போ நீ சொல்லுடா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடான்னு பயங்கர ஆர்வமாக அவங்ககிட்ட கேட்டுட்ருக்கான். இவன் வாயை அடைக்கிறதுக்காக அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து அவன் வாயில் சொருவிறான். உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி முறைக்கிறான் அவனை. நெக்ஸ்ட் சீனில் யூ உட்காந்து படிச்சுட்ருக்கான். அப்போ வந்து சான் கொண்டு வந்து அவனுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குறான். இது எங்கள் அப்பா தாண்டா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ ரொம்ப நாளாக படிச்சுட்டே இருக்க, வீட்டுக்கே வர்றதில்லைன்னு சொல்லி அப்பா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். இவனும் வந்து ஜூஸை வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரி நீ ஏன் இப்போலாம் வீட்டுக்கே வர்றதில்லை, நீ அப்போ வேறு எங்கே தங்கியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்னோடய டாமில் தங்கியிருந்தேன். யாரோட டாமில் தங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உண்மையாக சொல்ல, நீ உன் டாமில் தங்கியிருக்கியா இல்லை ஃபாவோட டாமில் தங்கியிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, டேய் உனக்கு எப்படிடா தெரியும், மார்க் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஏற்கனவே உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து க்யூட்டஸ்ட்டு டாலஸ்ட் ஹாட்டஸ்ட் கை இந்த சீனியர் ஆஃப் இந்த யூனிவர்சிட்டின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மார்க் மேலே செம்மையாக காண்டாகிறான். யூ வந்து அவனோட ஸ்டெப்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க, கிளம்புறேன், நீ ஃபாவை தானே பார்க்க போகிறேன், என்னையும் கூட்டிகிட்டு போடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கான். நீ பேசாமல் என்ன பார்க்க போகிறதுக்கு பாரு, மார்க்கையும் கிட்டேயும் போய் பாரு அப்படின்னு சொல்லவுடனே இவன் வந்து மார்க் கிட்டா யாருடா அது அப்படின்னு கேட்கும்போது, அவன் அன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கும்போது ஒரு கேர்ள் கிட்ட தான் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் என்னோடய பேர் வந்து கிட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. சரி நீ வேணால் போய் பாரு, இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருக்கோம், கண்டிப்பாக மார்க் வந்து மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை கோத்து விடுறான். இந்த பையனை சரி ஓகே பாய், நான் போய் அவனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவனை அங்கேருந்து மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் மார்க்கை பார்க்கறதுக்காக ஓடிடுறான். இவன் வந்து மார்க் நீ தானே ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி நான் கதை சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். கிட் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வரான். அப்போ நம்ம மார்க் வந்து வாட்டர் பாட்டில் கொடுக்குறேன், நீ தண்ணி குடி, அப்போ தான் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் கொடுத்துட்டான். அப்போ அவனுக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சிச்சுல, நம்ம 2 பேர் லஞ்ச் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போ சான் அங்கே வரான். சான் அங்கே வந்தோடனே யூ தான் சொன்னா, நீ வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிற, அவனோட பேர் கிட்டுன்னு வேறு சொன்னான் அப்படின்னு சொன்னேன். இது இங்கே தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கையை வேற காட்டுறா. இங்கே பாரு, ஆமாம் நீ தானே, உன்னோட பேர் தானே கிட், என்னோட பேர் கிட் தான், ஆனால் அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் எப்படி சொன்னேன்னு நான் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஃபாக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புறான். மார்க் வந்து நம்ம கிட்ட போக விடாமல் நீங்கள் கூட கண்டிப்பாக எனக்கு லஞ்சுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோடனே கிட் வந்து நாங்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சான் வந்து ஒரு லஞ்ச் போகிறீங்களா, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ வந்து அவன் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, இங்கே பாரு அவன் வரல நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்கிறான். இவன் வந்து இங்கே பாருங்கள் ப்ளீஸ் வாங்க, எனக்கு பசிக்குது, நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை என்னை கழட்டி விட்டு நீங்கள் 2 பேரும் போக பிளான் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். கிட் வந்து பயங்கர கோவமாக, ஐயோ இவன் இந்த பைத்தியங்களோட நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவமாக போயிடுறான். மார்க்கோ சைனஸ் வந்து நீ செம்ம ஸ்மார்ட்டாக செம்மையாக பிளான் பண்ணி அவனை வர வச்சுட்டா, ஆனால் இவனை பார்க்கறதுக்கு ரொம்ப டஃப்பாக தெரியுறானே, பரவாயில்ல டஃப்பாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறானுங்க. 3 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சான் வந்து நம்ம மார்க்கிட்டையும் கிட்கிட்டையும் ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இது வந்து எப்படின்னா ஒரு பேப்பரில் வந்து ஒரு திங்ஸ் எழுதணும், அது வந்து 3 வேர்ட்ஸுக்கு தாண்டி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கிங் சொல்கிறத வந்து அவங்க செய்யணும். கிங் தான் அந்த லெட்டர்ஸை பார்ப்பார் ஃபஸ்ட்டு, அதை பார்த்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். கிங் வந்து அப்ரூவ் பண்ண பிறகு தான் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க 3 பேரும் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்க் வந்து அப்போ நான் தான் கிங் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிட் வந்து நான் தான் கிங், இல்லை நான் விளையாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிறான். சொல்லிகிட்டே இருக்கும்போது சரி சான் வந்து ஓகே நீங்கள் தான் கிட், நீங்கள் தான் வந்து கிங் அப்படின்னு ஒத்துக்கிறான். அதை ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான்.
அது மட்டும் இல்லை, யாராச்சும் வந்து கிங் சொல்கிறது வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கிங் வந்து நீங்கள் தாராளமாக அவங்கள வந்து பனிஷ் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விடுறான். சொன்னோடனே கிட் ரொம்ப ஹாப்பியாகி ஓகே நைஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லை இது அவங்களுக்கே கூட ரீப்ளேஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னோடனே இவனும் ரொம்ப ஆர்வமாயிடு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம மார்க் வந்து ரொம்ப ஆர்வக்கலராக கிஸ் ஆன் த சீக்ஸு, கிஸ் ஆன் த லிப்ஸு, கிஸ் ஆன் த நெக்குன்னு எழுதி வைக்கிறான். அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கிழிச்சு கிழிச்சு போட்டுடுறான். அப்புறமா வந்து இவனுக்கு பாயிண்ட் டெயில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுதி கொடுக்குறான். ஸோ அவன் கிட்ட வந்து பாயிண்ட் டெயில் போட்டுக்கிறான். சானுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, வீட்டிங் வெஜிடபிளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம மார்க் வந்து கிட்டுக்கு வந்து பம்ப் ஏ கிளாஸ்னு எழுதியிருப்பான். ஆக்சுவலாக பம்ப் ஏ கிளாஸ்னால் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் வந்து அவங்களோட லாங்குவேஜில் அவங்களோட 2 பேரும் சீக்ஸை வச்சு விஷ் பண்ணிக்கிறது தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் எழுதியிருப்பான், அது அவனுக்கு புரியாது. ஸோ நீங்கள் நல்லா படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். இவனும் படித்து பார்க்குறான். படித்து பார்த்தோன்னே சான் அதை பார்க்குறான். சான் அதை பார்த்துட்டு ஓ இது ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் இல்லை, ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் வந்து நீங்கள் கண்ணத்தோட வச்சு க்ரீட் பண்ணுறது தானே அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அப்படி பாரு என் பிள்ளைக்கு எப்படி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சானை வேறு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு நீ உனக்கு ஒன்றும் அவ்வளோ ப்ரெஷர் இல்லை, நீ வேணா உன்னால் முடியாதுன்னா நீ வேணா பனிஷ்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை வச்சு 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ரீட் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட மார்க் மூஞ்ச பார்க்கணுமே, வாயில் 32 பல்லா அவனுக்கு 38 பல்லான்னு தெரில, அவ்வளோ ஒரு சந்தோஷம். கேட்டால் அது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். சார் அவங்க 2 பேர் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டே உட்காந்துருக்கும் போது அவன் வந்து சரி ஓகே கேம்லாம் முடிஞ்சது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ண வருவான். மார்க் வந்து பண்ண விடாமல் தடுத்தவொடனே சரி நீ தானே கூட்டிகிட்டு வந்தேன் நீயே பில் பே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கோவமாக பேக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். இவன் இங்கேருந்து போனவுடனே அவன் வந்து சான் கிட்ட செம்மடா நீ இவன் விட எவ்வளோ பெட்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணிக்கலாம், நான் எல்லாத்துக்கும் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு இந்த ஃபுட்டே வாங்கி கூட சேர்த்து நான் அப்படியே வீட்லேயும் ட்ராப் பண்ணிடுறா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்கிறான். ஓகே பக்காடா டீல்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் சீன் வந்து நம்மளோட மார்க் வந்து யூக்கு கால் பண்ணுறான். மார்க் வந்து யூகிட்ட அங்கே நடந்து எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருப்பான். ரொம்ப தேங்க்ஸ்டா நீ சான் அனுப்புனதுக்கு. அவன் வந்து நான் தான் மார்க்கும் நானும் வந்து நானும் கிட்ட போய் ஒன்றா லஞ்ச் சாப்பிட்டோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நாங்கள் எங்களோட கண்ணை வச்சு நாங்கள் வந்து க்ரீட்டிங்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா எக்ஸைட்டே ஆக மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோடனே அவன் அழற சத்தம் இவனை கேட்குது. ஸோ ஏன்டா ஆச்சு என்னடா ஆச்சு ஏன்டா அழற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். அப்படி கேட்கும்போது நம்மளோட யூ வந்து எனக்கும் பார்க்கும் இப்போ தான் வந்து பிரேக்கப் ஆச்சு, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோட் ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் நோட்டிஃபிகேஷனுக்காக இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக போட்டதுக்கு ரியலி சாரி. அவங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் லவ் யூ ஆல். சியர்ஸ், பாய் அண்ட் வெரி குட் நைட்.